வணக்கம் நண்பர்களே. ஜிஎஸ் இசைத்தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கிராமப்புறங்களில் அனைவரது வீடுகளிலும் மருதாணி செடி வளர்ப்பதுண்டு. அந்த மருதாணியின் மகத்துவத்தையும் மருத்துவத்தையும் பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கும் அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடும் வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வீடுகளில் வளர்க்கும் இந்த மருதாணிக்கு நிறைய பெயர்கள் உண்டு. ஜனா இலை, ஐவனம், மருதோன்றி, அட்டக்கர்மா மூலிகை, அளவனம், இப்படியெல்லாம் மருதாணிக்கு பெயர்கள் உண்டு. நம்ம தமிழ்நாட்டில் மருதாணினும் வடநாட்டில் மெஹந்தினும் இதுக்கு பேர் உண்டுங்க. இந்த மருதாணி இலை கூர்மையாக ஈட்டி மாதிரி இருக்குங்க. இந்த மருதாணி இலைகளை அரைச்சு நம்ம உபயோகப்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மருதாணி இலையை அரைச்சு கைகளில், கால்களில், நகத்தில், கால் பாதத்தில் இதிலெல்லாம் வைப்பாங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம காலில் பித்த வெடிப்புகள் இருக்குது பாருங்கள், அந்த பித்த வெடிப்புகள், கால்களில் மழை காலங்களில் பார்த்திங்கன்னா சேற்று புண்ணு ஏற்படும். அந்த சேத்து புண்ணு, திருவிழா நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வெடி வெடிப்போம். அதில் ஏதாச்சும் தீக்காயங்கள் பட்டுச்சுன்னா அது, இது நகை சுத்தி, நகை புண்ணுக, இந்த கொப்பளங்கள், இது எல்லாமே இதில் இந்த மருதாணி வைக்கிறதுனால சரியாகுதுங்க. நம்ம தலைவலி வருது பாருங்கள், நம்ம தலைவலிக்கு இந்த மருதாணி இலையை அரைச்சி பத்து போட்டால் தலைவலி உடனே குறைஞ்சிருதுங்க. மருதாணி இலை கொழுந்து இருக்குது பாருங்கள், அந்த கொழுந்த தண்ணீரில் நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சு அதை வடிகட்டி அந்த கஷாயம் இருக்குது பாருங்கள், அந்த கஷாயத்தை வாய் கொப்பளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வாய்க்குள்ளே இருக்க வாய் புண்ணு எல்லாம் சரியாகுதுங்க. மருதாணி இலையை அரைச்சி அதை சாறு எடுத்து நீங்கள் தினமும் காலை வேளையில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 6 ஸ்பூன் அளவில் குடிச்சு வந்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டாகும் அந்த மாதவிடாய் காலங்களில் உண்டாகும் அந்த வலியெல்லாம் நீங்குதுங்க. மற்றும் இந்த வெள்ளைப்படுது பாருங்க, அதுவும் இதில் சரியாகுதுங்க. இந்த மருதாணி இலைகளை கை கால்களுக்கு அரைச்சி வைக்கணும்னா நீங்கள் அதுக்கு தேவையான இந்த மருதாணி அரைக்கும்போது இந்த மருதாணி கூட ஒரு 2 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீனி, ஒரு 1/4 ஸ்பூன் எலுமிச்சஞ்சாறு, ஒரு 2 கைப்பிடி மருதாணி இலை, இது எல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சிவக்குங்க. இல்லை அது உங்களுக்கு கிடைக்கல, அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக புளி, கொஞ்சோண்டு பாக்கு, ஒரு 2-3 சொட்டு விளக்கெண்ணெய், இதோட 2 கைப்பிடி மருதாணி இலை, இது அரைச்சி நீங்கள் மருதாணியை அரைச்சி வச்சாலும் உங்களுக்கு நல்லா சிவக்குமுங்க. இந்த மருதாணி வைக்கிறதுனால ஒரு சிலருக்கு கருஞ்சிவப்பு நிறத்தில் சிவக்கும், தெரியுங்களா, பார்த்துருக்கீங்களா? அது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க உடம்புல உஷ்ணம் அதிகமாகும்போது, அதாவது வெப்பம் கூடும்போதும் அந்த மாதிரி ஆகும் உங்களுக்கு. இல்லைன்னா அவங்க உடம்புல பித்தம் அதிகமாகும்போதும் அந்த மாதிரி அவங்களுக்கு கருஞ்சிவப்பில் சிவக்குங்க. அதுக்கு பெண்களாக இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை மருதாணியை அரைச்சி கைகள், கால்கள் வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் சரியாயிடும் நாளடைவில். இதே ஆண்களாக இருந்தால் 15 நாட்களுக்கு ஒரு முறை மருதாணி அரைச்சி உள்ளங்கால்களில் வச்சு வந்தீங்கன்னா
இந்த ப்ராப்ளம் சரியாக போயிருங்க. இந்த மருதாணி இலைகளை பார்த்தீங்கன்னா மைய அரைச்சி நீங்கள் ஒரு அடை மாதிரி தட்டி நிழலில் காய வச்சு அதை எடுத்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் போட்டு ஒரு 21 நாள் நீங்கள் வெயிலில் வச்சு அப்புறமா அதை வடிகட்டி தலையில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தலையில் இந்த பொடுகு தொல்லையே இருக்காதுங்க. அது இல்லாமல் இந்த தலையில் புண்ணு வருது பாருங்கள், அந்த புண்ணு சரியாயிருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கண் நல்லா குளிர்ச்சி அடைஞ்சு நைட்டில் தூக்கம் நல்லா வருங்க. இது போக உங்களுக்கு வந்து இலை நரை இருக்குது பாருங்கள், இந்த இலை நரையெல்லாம் வந்து கூடிய விரைவிலேயே சரியாயிருங்க. இந்த மருதாணி பட்டை இருக்குது பாருங்கள், இந்த மருதாணி பட்டையையும் இந்த மருதாணி வேரையும் கொஞ்சம் கற்பூரம் சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துக்குங்க, கொஞ்சோண்டு வசம்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மைய அரைச்சி நம்ம காலில் பார்த்தீங்கன்னா ஆணிக்கால் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு. அந்த ஆணிக்கால் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆணி மேலே வந்து மருதாணியை அரைச்ச மருதாணியை வச்சு கட்டிட்டீங்கன்னா அடிக்கடி கட்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வெகு சீக்கிரத்திலே வந்து சரியாயிருதுங்க. இந்த மருதாணி விதை இருக்குது பாருங்கள், இந்த மருதாணி விதையையும் இந்த மருதாணி பூவையும் நீங்கள் சேகரித்து நிழலில் காய வச்சு அதை நீங்கள் பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டு சாம்பிராணி போடும்போது வாரத்தில் 2 நாளைக்கு வீட்டில் வந்து சாம்பிராணி போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த கெட்ட சக்தியெல்லாம் போயிட்டு மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் வாசம் செய்வாள். இந்த ஒரு தலைவலி உள்ளவங்க நொச்சி தலையை தலைக்கு வச்சு படுக்கிறது மாதிரி நைட்டில் தூக்கம் வராமல் ஒரு சிலர் அவதிப்படுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி பூ இருக்குது பாருங்கள், அந்த பூவை சேகரித்து அதை வந்து ஒரு தலையணை மாதிரி ரெடி பண்ணி அதை நைட்டில் தலைக்கு வச்சு படுத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தூக்கம் வருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் தொல்லையே இருக்காதுங்க. இந்த குஷ்ட நோய் உள்ளவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து இந்த மருதாணி இலையையும் இந்த மருதாணி பூக்களையும் அரைச்சி அவங்க வந்து அந்த நோய் உள்ள இடத்துல தடவிட்டு வந்தாங்கன்னாவே நோய் வந்து வெகு சீக்கிரமாக வந்து சரியாகுதுங்க. இந்த மருதாணி வேர் இருக்குது பாருங்கள், மருதாணி வேரை அரைச்சி உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரும நோய்களே வராதுங்க. சரும நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோல் நோய்ங்கிறது எந்த ஒரு இதுவுமே வராதுங்க. இதை வந்து நீங்கள் ரெகுலராக மாதத்தில் வந்து ஒரு 10 நாளைக்குனாச்சும் குளிக்கணுங்க. குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தோல் நோயே வராதுங்க. இந்த மருதாணி பூ இருக்குது பாருங்கள், இந்த மருதாணி பூவை அரைச்சி முகத்தில் பூசிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முகத்தில் வரும் பாருங்க இந்த கருப்பு கருவளையம், கரும்புள்ளிகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா முகப்பருக்கள், அப்புறம் இந்த தோலில் வந்து கருகருன்னு ஒரு இடத்துல வந்து திட்டுத்திட்டாக கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த மருதாணி பூவை வந்து அரைச்சி நமக்கு முகத்தில் தடவுறதுனால இதெல்லாம் சரியாகுதுங்க. இந்த மருதாணி பூவை வந்து இரவு நேரத்தில் நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு காலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வடிகட்டி அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மலச்சிக்கல்லாம் சரியாகுதுங்க. அது இல்லாமல் உங்கள் உடம்புல இருக்கிற வெப்பம் உஷ்ணம் தணிஞ்சிருதுங்க. இவ்வளோ மருத்துவம் நிறைஞ்ச இந்த மருதாணி செடியை நம்ம வீட்டுகளில் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா பேய் பிசாசு பில்லி சூனியம் அப்படிங்கிற எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம வீட்டு பக்கம் வராதுங்க. நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி எப்பயுமே வாசம் செய்வாளுங்க. நம்ம வீடுகளில் வளர்க்குற துளசி செடி எப்படி தெய்வீக செடிங்கிறோமோ அதுபோல் நம்ம மருதாணி செடியும் ஒரு தெய்வீக மூலிகை தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்ங்க.